வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய ட்ரிக் வந்து உங்களுக்கு புரியும். ஹாய், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ப்ரோ. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீடியோவை ஸ்லோ மோஷன்லையோ இல்லை ஃபாஸ்ட்டாகவோ நம்ம வேறு அப்ளிகேஷனில் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு எடிட் பண்ணுவோம். ஆனால் இந்த ஒரு அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் எடிட் பண்ணலாம். சில அப்ளிகேஷனில் நமக்கு பிடிச்ச மாதிரி குறிப்பிட்ட இடத்துல ஸ்லோவாகவோ இல்லை ஃபாஸ்ட்டாகவோ நம்மளால் எடிட் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஒரு அப்ளிகேஷனில் ஈஸியாக நமக்கு பிடிச்ச இடத்துல ஸ்லோ பண்ணியோ இல்லை ஃபாஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணியோ நம்ம வீடியோ ஈஸியாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம மேலும் போடக்கூடிய வீடியோ வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். கீழே இருக்கிற ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற வீடியோ வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் நீங்கள் என்ன வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. நீங்கள் எடிட் பண்ண போகிற வீடியோ வந்து நீங்கள் ஷார்ட்டாவோ இல்லை லென்த்தாவோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஸ்பீடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளேல மூவிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலர் லைனை வச்சு தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். நம்ம எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவில் நமக்கு எந்த இடத்துல ஸ்லோ மோஷன் வீடியோ வேணுமோ அந்த இடத்துல இந்த ஒயிட் கலர் லைனை வந்து ஸ்டாப் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த சின்ன ப்ளஸ் ஐக்கானை ப்ளஸ் பண்ணுங்கள். இப்போது அங்கே உங்களுக்கு ஒரு நியூவாக ஒரு டாட் வந்து கிரியேட் ஆகிருக்கும். இப்போ நான் வந்து செகண்டாக இருக்கிற டாட்க்கும் தேர்டாக இருக்கிற டாட்க்கும் சென்டரில் வந்து ஒரு டாட் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். இப்போது செகண்டாக இருக்கக்கூடிய டாட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் வீடியோ வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஃபோர்த்தாக இருக்கக்கூடிய டாட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டு. இப்போ நம்ம சென்டராக இருக்கக்கூடிய டாட் வந்து நம்ம கீழே டவுன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் ஷோ ஆகும். இப்போ நம்ம எடிட் பண்ண ஸ்லோ மோஷன் வீடியோ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாயிண்ட்டை டவுன் பண்ண இடத்துல மட்டும் நமக்கு வீடியோ வந்து ஸ்லோ மோஷனில் மூவ் ஆகும். இப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த டாட்டை நம்ம மேலே செட் பண்ணோம் அப்படின்னா வீடியோ வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வந்து நீங்கள் வீடியோவை ஸ்லோ மோஷன்லையோ இல்லை ஃபாஸ்ட்டாகவோ எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய வீடியோவில் எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்லோ மோஷன்லையோ இல்லை ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணுமோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு டாட்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. வீடியோ எண்டு எங்கே முடியுமோ அந்த இடத்துல ஒரு டாட்டை க்ரியேட் பண்ணி இந்த ரெண்டு டாட்க்கும் சென்டரில் வந்து ஒரு டாட்டை க்ரியேட் பண்ணி அந்த டாட்டை வந்து நீங்கள் டவுன் பண்ணியோ இல்லை மேலே ஹப் பண்ணியோ நீங்கள் வீடியோவை ஸ்லோ மோஷன்லையோ இல்லை ஃபாஸ்ட்டாக மூவிங்லையோ நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் எடிட் பண்ணுற மாதிரியே உங்கள் வீடியோவை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஸ்லோ மோஷன்லையோ இல்லை ஃபாஸ்ட்டாகவோ நீங்கள் எடிட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் மாஸ் காட்டலாம். இப்போ வாங்க நம்ம எடிட் பண்ண வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூ டாட் வந்து கிரியேட் ஆகும். மைனஸ் ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டாட் வந்து எரேஸ் ஆகிடும். நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய அந்த வீடியோவை சேவ் பண்ணுறதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த அப்லோட் ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண வீடியோ வந்து என்ன குவாலிட்டியில் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து லோ, மீடியம், ஹை இந்த 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நம்ம ஹையை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம வீடியோ வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம வீடியோ எடிட் பண்ணக்கூடிய அந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஏகப்பட்ட ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் வீடியோ வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.